வணக்கம் மக்களே! ஐபிஎல் 2026 விறுவிறுப்பான கட்டத்துக்கு நம்ம வந்தாச்சு. ஏப்ரல் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அதாவது இன்னைக்கு சேப்பாக்கத்தில பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கும் பஞ்சாப் கிங்ஸும் பார்த்தீங்கன்னா மோத போறாங்க. வருஷம் மாறினாலும் சேப்பாக்கத்தில சிஎஸ்கே இருக்கிற மாஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் குறையவே இல்லன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட பலம் என்ன? அவங்க கவனிக்க வேண்டிய பலவீனம் என்ன? இத பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாவே பார்க்க போறோம். குறிப்பா பார்த்தீங்கன்னா பவர் பிளே அட்டாக்ல பஞ்சாப் டீம்ல பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா, விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர்ஸ்கள் இருக்காங்க. அதனால ருத்ராஜ் ஒரு பக்கம் ஆங்கர் ரோல் ப்ளே பண்ணி ஆகணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சஞ்சு சாம்சன் முதல் ஓவர்லேருந்தே பார்த்தீங்கன்னா, அட்டாக்கிங்க ஸ்டார்ட் பண்ணணும். கிங் கூட்டணி சேப்பாக்கம் என்றாலே பார்த்தீங்கன்னா, ஸ்பின்னர்ஸ்களுக்கு பார்த்தீங்கன்னா கொண்டாட்டம் தான். ராகுல் சேகர் மற்றும் நூர் அகமத் பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டணி இந்த 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 முறை பார்த்தீங்கன்னா ஆப்போனன்ட்க்கு பெரிய சவாலா இருப்பாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சேப்பாக்கம் பிட்ச்ல இவங்க பந்து ஆப்போனன்ட் ஃபேஸ் பண்றதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். டெத் ஓவர் பவுலிங்ல பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கேவோட மிகப்பெரிய கவலையே இதுதான். கடைசி ஓவர்கள்ல பார்த்தீங்கன்னா, ரன்ஸ எக்கச்சக்கமா குடுத்துட்டு அது பெரிய பார்த்தீங்கன்னா தடுமாற்றமா இருக்கு. நேத்தன் எல்லிஸ் வேற பார்த்தீங்கன்னா ரூல்ட் அவுட் ஆகிட்டாரு. அவருக்கு பதில் பார்த்தீங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சன் எடுத்தோம். அவர் இன்னும் வரல. ஏப்ரல் 21 தான் வருவாரு. ஸோ அவர் வராத நேரத்தில பார்த்தீங்கன்னா ரன்ஸ்கள நம்ம அதிகமா குடுக்கறதுனால, அது ஒரு பெரிய மைனஸா பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியுது. ஃபீல்டிங் செட்டப் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் டீம்ஸ்ல இருக்க அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா நம்ம வைட் யாக்கர்ஸ் போட்டு தடுத்து நிறுத்தலாம். எதனால பார்த்தீங்கன்னா, அவங்க பந்த பார்த்தீங்கன்னா லெக் சைட்ல தூக்கி அடிக்க முடியாது அவங்களால. இந்த மேட்சோட பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பர்ட்டா நான் பார்க்குறது சஞ்சு சாம்சன் தான். அவர் செட்டில் ஆயிட்டா பார்த்தீங்கன்னா, 200 ரன்கள் பார்த்தீங்கன்னா மேல ஸ்கோர் போடுறது கன்ஃபார்மு. பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்தவரை அவங்களோட வேகப்பந்து வீச்சு பார்த்தீங்கன்னா பலமா இருந்தாலும், சேப்பாக்கம் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கேவுக்கு தான் அதிக அளவு பார்த்தீங்கன்னா சாதகமா இருக்கு. பஞ்சாப் கிங்ஸ் டீமு பார்த்தீங்கன்னா குறைஞ்சவங்க கிடையாது. அவங்க கிட்ட இருக்கிற பவர் ஹிட்டர்ஸ் சேப்பாக்கத்தில சிக்ஸர்ஸ்ல பார்த்தீங்கன்னா பறக்க விட காத்துட்டு இருக்காங்க. சிஎஸ்கே பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்திலேயே அவங்கள அவுட் பண்ணலன்னா, ஸ்கோர் எங்கேயோ போயிடும். குறிப்பா பஞ்சாப்போட வேகப்பந்து வீச்சு சிஎஸ்கேவோட டாப் ஆர்டருக்கு நெருக்கடி கொடுக்கலாம். மொத்தத்துல இன்னைக்கு சேப்பாக்கம் மைதானம் அதிரப் போகுது. அதுக்கு சந்தேகமே கிடையாது. சிஎஸ்கே அவங்களோட ஹோம் கிரவுண்ட் சாதகத்தை பயன்படுத்தி வெற்றி பெறுவாங்களா? இல்ல பஞ்சாப் கிங்ஸ் ஷாக் கொடுப்பாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட பிளேயிங் 11 கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பார்த்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.